அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் ஷராயி அவர்களே, அகீதா என்கிறது சாதாரணமா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவரவருடைய புத்தி விளங்குற மாதிரி விளங்குற ஒரு விஷயம் இல்ல. நேரடியா குர்ஆன் ஆயத்தை தர்ஜமா செய்து டிரான்ஸ்லேஷன் செய்து ஹதீஸுடைய வாசகங்களை சொல்லிக் கொண்டு போய் இமாம்களுடைய கருத்துகள் என்று இழுத்து கட்டி அப்படி செய்ய முடியுமான காரியம் ஒன்று இல்லை. ஏனென்றா வரலாற்றுல அன்று தொட்டும் இன்று வரைக்கும் நிறைய அகீதாவுல தவறிழைத்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தேவையான மாதிரி ஆதாரங்களை தொகுத்திருக்கிறார்கள். அப்படியான ஆதாரங்களில் இமாம்களுடைய, அதாவது மதஹ்புடைய இமாம்களுடைய, இது போன்று பெரும் பெரும் அறிஞர்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கருத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று அவர்கள் இழுத்து கட்டி தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படியான நிறைய கிதாபுகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய அகீதாவை சரியாக பேசுகின்ற கிதாபுகளை எடுத்து பார்த்தால், உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அகீதாவை இஜ்திமாஉல் ஜுயூஷில் இஸ்லாமி என்ற கிதாப் போன்ற கிதாபுகளிலே இருந்து எடுத்து காட்டக்கூடியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல் உம்மு போன்ற கிதாபுகளிலோ அல்லது மதுஹபை நகர்த்திய நக்கலத்துல் மதுஹப் என்பார்கள், அப்படியான இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அகீதாவை எவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தேடி பார்த்தால் இரண்டும் இரண்டு திக்கில இருக்கக்கூடியவைகளாக பார்க்க முடியும். உண்மையிலேயே எந்த விடயங்கள் இழுத்து கட்டப்பட்டனவோ அவைகள் மிகவும் பலகீனமான செய்திகளாகவும் இட்டு கட்டக்கூடியவர்களுடைய செய்திகளாகவும் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கும் நிறைந்தவன் அல்லாஹ் என்று சொல்றது வழிகட்ட அஷரியாக்களுடைய வழிகட்ட வரிசையில் என்று அவன் பின்னூரி சொல்றான், அல்லாஹ் எங்கும் இருக்கான் என்று அவன் மீண்டும் திரும்பவும் ஒரு முறை ஷேக் ஷராயி அவர்களிடம் ஞாபகப்படுத்துவது, அஷாரி அகீதா என்பது எந்த அகீதாவிலே நாங்கள் இருக்கிறோமோ அந்த அகீதா அது அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கை அல்ல என்பதை முதலில் புரிய வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் அல்லாஹு தஆலாவை இடத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தும் தூய்மையான அகீதாவிலே இருக்கிறோம். அவன் இடங்களை விட்டும் அதே போன்று வடிவத்தை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அவன் சம்பந்தப்பட்ட சிஃபாத்துடைய ஆயத்துகள், நீங்கள் எந்த ஆயத்துக்களை நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்கிறீர்களோ அந்த ஆயத்திலே வெளிப்பொருள் நாடப்படவில்லை என்றும், அதற்கு பொருள் சொல்லும் பொழுது நாங்கள் எந்த வடிவத்தையும் நாடமாட்டோம் என்றும், இதே கொள்கையில் தான் முன்னே சென்ற நேர்வழி பெற்ற அனைத்து உலமாக்களும் நல்லோர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும், இதுவே நபிமார்களுடைய கொள்கை என்றும் மலாய்க்காமார்களுடைய கொள்கை என்றும் சொல்கிறோம். அதனையே நாங்கள் உங்களிடம் முன்வைக்கிறோம். அந்த சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்டா, வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அரிஷின் மேல் அல்லாஹ் ஆகிவிட்டேன் என்கிறான். அப்ப அல்லாஹ் அரிஷின் மேல் இருக்கிறான். இது மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நாளை மறுமையில் பார்க்க முடியுமா அப்படி என்ற கேள்வி கேட்கிற போது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை அவங்க ஓதி காட்டுறாங்க. நாதிரத்துன் இலா ரப்பிஹா, அல்லாஹ் தஆலா நேரா குர்ஆன்ல சொல்றாங்க, பார்வைகள் அல்லாஹ்வை அப்போது பார்க்கும். அப்ப அல்லாஹ்வை பார்க்க மாட்டேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் பார்க்க மாட்டேன், அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ்க்கு ஒரு உருவம் இருக்கு, அது எப்படி என்று நாம கற்பனை பண்ண இயலாது. வஜ்ஹுல்லாஹ் அல்லாஹ் முகம் இருக்குங்கிறான், அந்த முகத்தை நம்மட முகத்தோட வச்சு ஒட்டுப்பட்டு பார்க்கப்படாது. எதுல்லாங்கிறது குர்ஆன்ல ஹதீஸ்ல வருது, நம்மட கையை போல இல்ல. எதுல்லாஹி அலா ஐதீம், அவர்களுடைய கைகள் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ்ட கைங்கிறத நாம உடனே நம்மட கைக்கு கற்பனை பண்ணக்கூடாது. அது அல்லாஹ் ஆலம், எப்படி என்று தெரியாது. அல்லாஹ்க்கு முகம், அல்லாஹ்வை மறுமையில சொர்க்கவாதிகள் பார்ப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நரகவாதிகளை சொல்லும் போது மஹ்ஜூபத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் திரை விழுந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப காவிர்கள் பார்க்க இயலாது, மூமின்கள் பார்க்கலாம், பார்க்கிறண்டா ஒன்று இருக்கிறது எப்படி? ஷராயி அவர்களே, குர்ஆனுடைய வசனங்களிலே யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் போன்ற வசனங்கள், இது போன்று சும்மஸ்தவா அலல் அர்ஷ் போன்ற வசனங்கள், சும்மஸ்தவா இல ஸமா போன்ற வசனங்கள்,
இவைகளுக்கு நாங்கள் வெளிப்பொருள் சொல்லி ஒரு வடிவத்தை நாடுபவர்கள் அல்ல. எந்தெந்த இமாம்கள் எல்லாம் இன்னஹு அலல் அர்ஷி என்று சொன்னார்களோ அந்த விடயத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அரபு பாஷையிலே குர்ஆன் இறங்கியது, அதனை அரபு பாஷையிலே இறங்கிய விதமாகவே சொல்லிவிடுவது அது குஃபுராக மாட்டாது. அது நேர்வழி பெற்றோர்களின் கொள்கையாக இருக்கிறது. உதாரணமாக இன்ன லில்லாஹி யதன் என்று சொல்லிவிட்டால் ஒருவன் காபிராகுவதில்லை. ஆனால் எது என்பதை கொண்டு ஒரு உறுப்பை நாடினால், கை என்று அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அங்கே குஃபுர் உண்டாகிவிடும். அல்லாஹ்வுக்கு எது இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே எது இருக்கிறது, எது என்பதை கொண்டு நாங்கள் ஒரு உறுப்பையோ வடிவத்தையோ நாடுவது கிடையாது. இதே போன்று இன்னஹு அலல் அர்ஷி என்று எந்த இமாம்கள் எல்லாம் சொன்னார்களோ அவர்களும் இன்னஹு அலல் அர்ஷி என்பதை கொண்டோ ஒரு வடிவத்தை நாடவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிலைப்பாட்டிலேதான் அந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபிக்ஹுல் அபுஸத்தில் இருந்து நீங்கள் பேசிய விடயத்தை விளங்க வைக்கும் பொழுது உங்களிடம் சொல்லுவேன். அதாவது இன்னஹு அலல் அர்ஷி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்களை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காபிர் என்று சொல்லவில்லை. ஆனால் அரிசி வானத்திலோ பூமியிலோ இருக்கிறது, வானத்தில் இருக்கிறதா பூமியில் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டால் அரிசை கொண்டு ஒரு இடத்தை நாடிவிட்டார். எனவே அல்லாஹ்வை ஒரு இடத்தில் சாடுகிறார் என்பதற்காக வேண்டி அவர் காபிராகி விடுவார் என்ற பொருளில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். ஷேக் ஷராயி அவர்களே, நாங்கள் அகீதா என்ற பாடத்துக்குள்ளால் போகும் பொழுது மிகவும் ஆழமான விடயங்களை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு மணி நேரத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி பின்னூரி அவர் பிள்ளை பெற்றுவிட்ட அந்த பில்லை பேஸ்புக்கில் காணலாம் என்று சொல்லி மக்களை எல்லாம் தன் பக்கம் திசை திருப்பிக் கொண்டு தனக்கு தன்னுடைய உள்ளம் சொன்ன விதப்படி அகீதாவை மக்களுக்கு விளங்க வைக்க நினைப்பது என்பது மாபெரும் வழிகேடாகவும் பெரிய ஒரு இந்த உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகமாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இடங்களை காலங்களை படைத்தவன். அவன் படைப்பதற்கு முன்னால் இருந்தவன். அவன் இடமில்லாமல் இருந்தான் என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வாறு வழிகேடாக முடியும்? எந்தெந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் வெளிப்பொருளில் அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும்படியானதாக இருக்கிறதோ அவைகள் அனைத்து வசனங்களை பற்றியும் தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலேயே சூரா ஆல இம்ரானுடைய 7வது வசனத்திலே சொன்னான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். அதனுடைய கருத்தை விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பதை சொல்லி வைத்தான். எனவே அதே நிலைப்பாட்டில்தான் நாங்களும் எந்தெந்த வசனங்களுடைய வெளிப்பொருள் அல்லாஹ்வுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பதாக, அவனை ஒரு இடத்தில் சாடுவதாக இருக்கிறதோ அந்த அனைத்து வசனங்களுடைய வெளிப்பொருளையும் அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருப்பதுடனேயே அதே நிலைப்பாட்டில் தான் இமாம்கள் எல்லாம் அப்படியான வசனங்கள் எவை என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது மா யூஹிமு லாஹிருஹு தஷ்பீஹ் என்று சொன்னார்கள். எதனுடைய வெளிப்பொருள் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும்படியாக இருக்கிறதோ அவைகள் தான் அந்த விளங்க முடியாத வசனங்கள் என்று சொன்னார்கள். அப்படியான எந்த ஒரு வார்த்தைக்கும் நாங்கள் கருத்து சொல்வது கிடையாது. உறுப்புகளுடைய வெளிப்பொருள் வரக்கூடிய வசனங்களுக்கு கருத்து சொல்வது கிடையாது. இதே போன்ற ஒரு இடத்திலே சாடும் வசனங்கள் வரும் பொழுது அங்கே கருத்து சொல்வது கிடையாது. அவைகளுடைய வெளிப்பொருளை அல்லாஹ் மாத்திரமே அறிகிறான் என்று சொல்லுவோம். இது வெறுமனே அல்லாஹ்வுடைய தாத்திலே மாத்திரம் உள்ள விடயம் அல்ல, அல்லாஹ்வுடைய பண்புகளிலும் கூட நாங்கள் இவ்வாறான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறோம். ஒரு பண்பை எவ்வாறு விளங்க வேண்டும் என்பதிலேயும் எங்களிலே நிறைய விளக்கம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு அவைகளை விளங்க வைக்க முன்னால் இந்த நீங்கள் முன்வைத்த ஹதீசுல் ஜாரியா விலிருந்து ஆரம்பித்து இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாமுனா ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடன் சில முன்னோர்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைத்து மிகவும் விவாத திறமையில் பேசும் மனிதர் போன்று அடித்து விரட்டி இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் உடனேயே
அன்று முன்வைக்கப்பட்ட அந்த வாதங்களுக்கான பதில்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சமர்ப்பிக்க கூடியவர்களாக இருக்கிறோம்.